ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் போட்டிருக்கோம். சூடாக கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வர எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. சாஸ் நிறையா இருக்குது. சாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. செம்ம சூடாக இருக்குது சாப்பாடு. டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குன்னு நினைக்கிறோம். பார்க்கும் போதே தெரியுது. கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி செமையாக கொடுத்துருக்காங்க. செம சூடாக இருக்குது. ஓப்பன் பண்ணி கொட்டிடலாம். இலையில பாக்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக செட் பண்ணி கொடுத்துருக்கா. கொட்டிடலாமா? கொட்டண்டுமா? மிளகாய் செம்மையா இருக்குது. இன்னைக்கு நம்ம கலாட்டால செஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் பிளஸ் ரோஸ் மீல் வச்சிருக்கோம். மொதல்ல ஆர்டர் பண்ணி இப்பதான் ஃப்ரைட் ரைஸ் வந்திருக்கு. சுட சுட இருக்கு. வாங்க சாப்பிடலாம். எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டா லட்சியம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம். பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இந்த ரைஸ்ல பாத்தீங்கன்னா வரமிளகா ஃப்ளேவர் வாசம் தான் வந்து மேல வருது. அது கூட பாத்தீங்கன்னா குடமிளகாய் எல்லாம் போட்டிருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து செஸ்பான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட போறோம். செலச்சுக்குள்ள போலாமா? போலாம். ரெடியா? ரெடி. 3 2 1 ஸ்டார்ட். சூப்பர். பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. அம்முக்கு டும்முக்கு அம்மா. சூப்பரா இருக்குன்னு கோரத்தை சொல்றாங்க. அப்ப எவ்வளவு டேஸ்டா இருக்கு. டேஸ்ட் ஒரு மாதிரி இல்லை. புரட்டாசி விரதம், அதனால நாங்க இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடலாம்னு பிளான் பண்ணி ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மெயினா வரமிளகாய் போட்டிருக்காங்க. அந்த காரம் செம்ம ஹெவியா இருக்கு. நிஜமாவே குடமிளகாவும் போட்டுருக்காங்க. காரம் செமையா இருக்கு. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. வேற லெவல். நான் சாஸ் போட்டுக்கிறேன். எனக்கு சாஸ் நல்லா தரமா இருக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. காரமா இருக்கு வேற. நாங்கள் கூட ரைஸ் நல்லா இருக்காதுன்னு நினைச்சோம். ஆனால் நினைச்சதுக்கு மேலே சூப்பராக இருக்குது. இன்னைக்கு தான் இதை ஆர்டர் போட்டோம். எப்படி இருக்குமோ நினைச்சோம். நல்லா இருக்கு. செம்ம காரம். டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். வரமிளகாயை பார்க்கும்போதே தெரிஞ்சது அதில் வரமிளகாய் காரம் இருக்குன்னு. செம்ம காரம். வா காரம். ரோஸ் மில்க் சூப்பராக இருக்குது. இன்னைக்கு நாங்கள் வாட்டருக்கு பதிலாக ரோஸ் மில்க் வச்சுருக்கோம். அம்மாக்கா எனக்கு சாஸ் வேணுமா? டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் காரமா இருக்கு. ஆனியன் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரைத்தா இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரைத்தா வேணுமா? மாற்றுங்க. காரத்துக்கு சூப்பராக இருக்கு ரோஸ் மில்க்கு. இதெல்லாம் ஓகே தான். செம்ம காரம். சத்தியமாகவே நிஜமாவே சாப்பிட முடியல. அது அமுக்கணும். கிராவதேக்கா ஸ்பீடாக சாப்பிட்றாங்க. வாய் எரியுது. அதுக்காக சீக்கிரம் சாப்பிட்றேன். அவ்வளோ காரமா? காரத்தோட காரமாக சாப்பிட்ருவோம். ரோஸ் மில்க் சூப்பரா இருக்கு. அப்பா காரத்துக்கு நல்லா இதமா நல்லா இனிப்பா சூப்பரா இருக்கு. சாப்பிடவே முடியல. நமக்கு ரோஸ் மில்கா உள்ள போகும்.
எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு காரம். ரெண்டையும் ஒண்ணா சாப்பிட்டு நான் ஈக்குவல் பண்ணிட்டு வரேன். இது மாதிரி காரத்தை இதுக்கு முன்னே சாப்பிட்டதே இல்லை. பயங்கர காரமா இருக்கு. உலகத்திலே காரமான சிப்ஸுங்கிற மாதிரி உலகத்துல காரமான சாப்பிட்டு. ஃப்ரைட் ரைஸ்ல வரமிளகா ஃப்ரைட் ரைஸ் நான் முதல்ல சாப்பிட்டு கண்டுபிடிச்ச சாப்பாடு. நீ கண்டுபிடிச்சியா? கேட்டுக்குங்க. ஆமாக்கா. ரோஸ் மில்க் அல்டிமேட். ஓகே ஸ்டாப். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரி ஓகே நான் சாப்பிடலாம். வாய்க்குள்ள விரல புடிச்சிருச்சு. பாதாம் பால் மட்டும் குடிச்சுக்கிறேன். ரோஸ் மில்க் மட்டும் குடிச்சுக்கிறேன். காரத்துல எல்லாம் உடனே அப்பா சாப்பாடு வந்து வேற லெவலா இருக்கு. ஆனா இருந்தாலும் காரம் அதையும் தாண்டி அதுக்கு மேல காரம் வேற லெவலா இருக்கு. சாப்பாடு சாப்பிட சாப்பிடவே முடியல, ரொம்ப காரம். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுருக்கலாம். டொமேட்டோ சாஸ் போட்டு சாப்பிட்டனால கொஞ்சம் காரம் தெரியல, இருந்தாலும் என்னோட சாப்பாடு அதிகமா இருக்கு, எல்லாம் சாப்பிட்டாங்க. அது குடிச்சாலுமே காரமே அடங்கல நிஜமாவே. சூப்பரா இருக்கு, டேஸ்ட் சூப்பரா இருக்கு, நல்லா சாப்பிட முடிஞ்சு. இன்னும் ட்ரை பண்ண இருந்தாலும் அந்த அக்கா சாப்பிட்டுட்டாங்க. வயிற்றுக்குள்ள வந்து ஒரு அக்னி குழம்பே திக்கு திக்குன்னு எரியுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ இங்கெல்லாம் எரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வின் பண்ணியிருக்கேன். பனிஷ்மெண்ட் வந்து தரலான்னா பார்த்தா சாப்பாடு வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு காரம். அந்த வரமிளகா பார்த்தீங்கன்னா அம்புட்டு மிளகா அள்ளி கொட்டியிருக்கிறாங்க. பயங்கர காரமாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் ஓகே. ரோஸ் மில்கோட கலந்து சாப்பிடவும் எங்களுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருந்தது. இருந்தாலும் பட் தாங்க முடியல. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப வந்து நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கான்வர்ஸை தெரியப்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களை பனிஷ் பண்ண வந்து நான் விரும்பலை. ஏன்னா அந்த அவங்கள காரம் சாப்பிட்டு வாயெல்லாம் ஆகும்னு ஊதிட்டு இருக்காங்க. நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்களாம் ஃபீல் பண்ணா நமக்கு தானே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால மன்னிச்சு விட்டுடலாம். அடுத்த வீடியோவில் வந்து பனிஷ்மெண்டோட வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கான்வர்ஸை தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை. காரசாரமா சாப்பிட்டாதான் பேசுறதுக்கு இவ்வளவு ஸ்பீடு வருது. இதுக்குதான் ஏன் மக்கள் காரமா சாப்பிடுறாங்கன்னு இப்பதான் தெரியுது. கண்ணு தெரிய நிறைய பயங்கர காரம். போயிடுமா